அனைவருக்கும் வணக்கம். தேவிஸ் லைஃப் ஸ்டைல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நம் அனைவருக்கும் சிவபெருமானின் வாகனம் நந்தி என்று நன்றாக தெரியும். ஆனால் சிவபெருமானின் வாகனமாக நந்தி வர என்ன காரணம் என்பதை இன்றைய ஆன்மீக தகவலில் பார்க்கலாம் வாருங்கள். நந்தி தேவர் சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் தலைமை பாதுகாவலராகவும் முதல் சிவனடியாராகவும் போற்றப்படுகிறார். சிலாத முனிவரின் புதல்வராக தோன்றி கடும் தவம் புரிந்து சிவனின் அம்சமாகவே மாறி அதிகார நந்தி பட்டம் பெற்று கைலாயத்தில் வீற்றிருக்கிறார். சிலாத முனிவர் புத்திரப்பேறு வேண்டி சிவனை நோக்கி தவம் செய்து சிவனின் அருளால் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு பெட்டியில் 3 கண்கள் மற்றும் 4 தோள்களோடு தெய்வீக குழந்தையாக நந்தியை பெற்றார். நந்தியின் ஆயுள் 16 ஆண்டுகள் மட்டுமே என முனிவர்கள் கூறியதால் நந்தி சிவனை நோக்கி 300 வருடங்கள் கடும் தவம் புரிந்தார். நந்தியின் பக்தியில் மகிழ்ந்த சிவன் நந்தியை தன் அம்சமாக மாற்றி கைலாயத்தின் காவலராகவும் வாகனமாகவும் ஏற்று அதிகார நந்தி என்ற பட்டத்தையும் அழியாத ஞானத்தையும் வழங்கினார். நந்தி என்பதன் பொருள் நந்தி என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். சிலாத முனிவரின் கவலையை போக்கி மகிழ்ச்சியை உண்டாக்கியவர் என்பதால் இப்பெயர் பெற்றார். நந்தி தர்மத்தின் அடையாளமாக வெள்ளை நிறத்தில் காளையாக சித்தரிக்கப்படுகிறார். சிவாலயங்களில் நந்தி தேவர் மூலவரை பார்த்தவாறு இருப்பார். இது ஆன்மா இறைவனை நோக்கி சரணடைவதை குறிக்கிறது. பிரதோஷ தினங்களில் நந்திக்கு முதல் அபிஷேகம் மற்றும் வழிபாடு செய்யப்படுகிறது. நந்தி சிவபெருமானின் பக்தியை, தூய்மையை மற்றும் ஞானத்தை வெளிப்படுத்தும் தெய்வீக மூர்த்தியாவார். மேலும் பல தகவல்களுக்கு தேவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.